ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மேத்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.3ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸி தான். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. Nathan, an engineering student, was asked to make a model shaped like a cylinder with two cones. அதாவது இங்கே எனக்குள்ள ஒரு சிலிண்டர் இருக்காப்பா. சிலிண்டர் 2 கோன்ஸ் அட்டாச் டு இட்ஸ் 2 ends. அதாவது சிலிண்டரில் அப்பர் எண்ட்லையும் லோயர் எண்ட்லையும் 2 கோன் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ த டயமீட்டர் ஆஃப் தி மாடல் இஸ் 3 cm. டயமீட்டர்னால் என்னது? ஸோ இந்த ஃபுல் லெங்க்த்து தான் டயமீட்டர். ஸோ இதுலேருந்து இது வரையும் ஃபுல் லெங்க்த்து தான் டயமீட்டர். ஸோ மாடல்னு மாடல்னு ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டயமீட்டர்னாலே சிலிண்டருக்கும் கோனுக்கும் ஏன்னா சேம் அட்டாச்மெண்ட்டில் சேம் பேஸ் தானே இருக்குது. அந்த ரவுண்டு ஃபார்மேட் சிலிண்டரோட கோனும் அட்டாச் ஆகிருக்கனால சேம் ரேடியஸ் தான் வரும். சேம் ரேடியஸ் சேம் டயமீட்டர் தான் வரும். ஸோ டயமீட்டர் கிவன் சொல்லி நான் எழுதிக்கிறேன். ஸோ கிவன் எழுதிட்டு டயமீட்டர் ஈக்குவல் டு 3 cm. அப்போனா ரேடியஸ் என்னது? டயமீட்டரோட பாதி தானே ரேடியஸு. ஸோ 3/2 cm எழுதிடுவோம். அப்புறம் அண்ட் இட்ஸ் லென்த் 12 cm. ஸோ லென்த்து 12 cm கொடுத்துருக்காங்க. லென்த்துனா என்னது? அந்த மாடலோட லென்த்து தான். அப்போனா கோன் ஸ்டார்டிங் இங்கேருந்து இந்த கோன் இங்கே முடிகிற வரையும் ஃபுல் லென்த் 12 cm எழுதியிருக்கோம். சரியாப்பா? அப்புறம் இஃப் ஈச் கோன் ஹேஸ் எ ஹைட் ஆஃப் 2 cm. இப்போ இந்த கோனோட ஹைட்டு 2 cm. அதே மாதிரி கீழே இருக்கிற கோனுக்கும் 2 cm. 2 கோனுக்குமே சேம் ஹைட்டுன்னு இவங்களே கொடுத்துட்டாங்க மென்ஷன் பண்ணி. ஸோ மென்ஷன் அங்கே சேம் ஹைட்டு. ஸோ ஹைட் ஆஃப் தி கோன் இஸ் ஈக்குவல் டு 2 cm எழுதிக்குவோம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் தி மாடல் தட் நாதன் மேடு. ஸோ இந்த ஃபுல் மாடலோட வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா எதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும்? சென்டரில் இருக்க சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 2 கோனோட வால்யூமே கண்டுபிடிக்கணும். ஸோ 2 கோனுமே சேம் ஹைட்டு சேம் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 கோனுக்குமே சேம் வால்யூம் தான் வரும். ஸோ ஈஸியாக இந்த சம் பண்ணிடலாம். இப்போ ஹைட் ஆஃப் த கோன் எழுதிட்டோம். இப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தேவையான ஹைட் என்னன்னு எழுதணும். ஸோ சிலிண்டரோட ஹைட் எப்படிப்பா பார்க்கலாம்? இப்போ டோட்டல் ஹைட் என்னது? இந்த மாடலோட டோட்டல் ஹைட் 12 cm. ஸோ 12ஓட இங்கே இருக்க கோனோட ஹைட்டையும் இங்கனுக்குள்ளே இருக்கிற கீழே இருக்க கோனோட ஹைட்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் போட்டு இந்த கோனோட ஹைட் என்னதுப்பா? 2. ஸோ -2 போடுங்க. அகைன் -2 போடுங்க. கீழே இருக்கிற கோனோட ஹைட் இருக்குல்லையா? அதனால தான் திருப்பி -2 போடும். ஸோ 2 கோனோட ஹைட்டையுமே மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்போனா 12 - 2 என்னப்பா? 12 - 2 10. 10 - 2 8. கரெக்டுப்பா, 8 cm. அவ்வளோதான். ஸோ சிலிண்டரோட ஹைட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டு ஃபைண்ட் வால்யூம் ஆஃப் தி மாடல். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் எழுதிட்டு ஸோ ப்ளஸ் ஆடுன்னு போட்டு 2 × வால்யூம் ஆஃப் தி கோன்ஸ்ன்னு எழுதணும். அதாவது அந்த கோன் ரெண்டு கோன் இருக்குது. அந்த 2 கோனோட வால்யூமையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த மாதிரி எழுதிடணும். இப்போ ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஃபார்முலா என்னப்பா எழுதணும்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்ம் என்னது? 5r² கியூபிக் யூனிட். இதுதான் ஃபார்முலா. இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். 5ஓட வேல்யூ என்ன? 22/7 போடுறோம்.
இப்போ ஆர் வந்து என்னது, ஆருங்கிறது என்னது ரேடியஸ் ஆஃப் இந்த சிலிண்டரோட ரேடியஸ். ஸோ சிலிண்டரோட ரேடியஸ் என்ன 3/2. ஸோ அந்த 3/2 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஹெச்சோட வேல்யூ என்னதுப்பா, சிலிண்டரோட ஹைட். ஸோ சிலிண்டரோட ஹைட் இங்கே என்ன எழுதியிருக்கோம், 8 எழுதியிருக்கோமா. ஸோ அந்த 8 வந்து இங்கே போட்டுருங்க. அதுக்கப்புறம் 22/7 இன்ட்டு அந்த 3/2 ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, எப்போ 3/2 இன்ட்டு 3/2ன்னு போடுறோம், இன்ட்டு இந்த 8 வந்து இங்கே போடுறோம். ஸோ இந்த 2வையும் இதையும் கேன்சல் பண்ணால் 4ன்னு வந்துடும். ஸோ இந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் 2ன்னு வந்துடும். ஸோ ரிமைனர் 22 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2/7. ஸோ ஆன்சர் என்னதுப்பா, 22 இன்ட்டு 9 இன்ட்டு 2/7. ஸோ 22 இன்ட்டு 18/7. ஸோ 396/7 வந்துடும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு, 56.57 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்குரிய வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் ஆஃப் தி 2 கோன்ஸ் எழுதணும். இங்கேயும் நீங்கள் 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோன் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் இப்படி எழுதுங்க, 2 இன்ட்டுன்னு போடாமல் வால்யூம் ஆஃப் தி 2 கோன்ஸ்ன்னு இப்படி எழுதிருங்க. இங்கேயும் இங்கே நான் தெரியாமல் 2 இன்ட்டுன்னு போட்டேன். ஸோ இங்கேயும் நீங்கள் வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸ்ன்னு எழுதிருங்கப்பா. ஸோ வால்யூம் ஆஃப் தி 2 கோன்ஸ்னால் இப்போ 2 இன்ட்டுன்னு போட்டு வால்யூம் ஆஃப் தி கோனுக்குரிய ஃபார்முலா வந்து எழுதணும். கோனுக்குரிய ஃபார்முலா என்னப்பா, 1/3 5r² h cubic units. ஸோ 1/3 போட்டு இந்த 5ஓட வேல்யூ என்ன எழுதணும், 22/7 போட்டு r² இருக்கு இல்லையா, இந்த r² எழுதும் போது கவனமாக எழுதுங்க. ஹைட்டு ரேடியஸ் எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. r என்னது, கோனோட ரேடியஸ். ஆர் ப்ராப்ளம் இல்லை, ரேடியஸ் வந்து சிலிண்டருக்கும் கோனுக்கும் சேம் ரேடியஸ் தானே. ஸோ 3/2 சென்டிமீட்டர் அப்படியே எழுதிடுங்க. ஸோ 3/2 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். இந்த ஹைட் எழுதும் போது கவனமாக எழுதணும். ஹைட் என்னது, கோனோட ஹைட் தான் எழுதணும். இங்கே எனக்கு கோனோட ஹைட் என்ன எழுதி வச்சுருக்கோம், 2 சென்டிமீட்டர் எழுதியிருக்கோமா. ஸோ இந்த 2 வந்து இங்கே எழுதுங்க. அப்புறம் 2 இன்ட்டு 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 3/2 ஸ்கொயர் இருக்குல்லையாப்பா, அந்த 3/2 இன்ட்டு 3/2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க தனித்தனியாக. ஸோ ஸ்கொயர் இருக்குன்னா 2 தடவை எழுதுங்க. அப்போ தான் நமக்கு வந்து கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் வந்து ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் கீழே என்ன இருக்குது, 3 கேன்சல் ஆகுது, 7 மட்டும்தான் இருக்குது. 7 எதுலேயுமே கேன்சல் ஆகாது. அப்போனா மேலே என்ன இருக்குது, ரிமைனிங் 22 இன்ட்டு 3 இருக்குது. இந்த 22 இந்த 3 எழுதிடணும். இந்த 7 வந்து கீழே இருக்குது, இதை அப்படியே தனியாக எழுதிடுங்க. அவ்வளோதான். இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 56 வரும், இந்த 7 வரும். ஸோ இந்த ரெண்டையுமே டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 9.42 சென்டிமீட்டர் கியூப்னு வரும். ஸோ இது என்னதுப்பா, வால்யூம் ஆஃப் தி 2 கோன்ஸோட ஃபார்முலா வந்து இது. வால்யூம் ஆஃப் தி 2 கோன்ஸோட ஃபார்முலா வந்து இது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் ஆஃப் தி மாடல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் தி மாடல் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நான் எழுதியிருக்கேன் இல்லையா, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் தி 2 கோன்ஸ்ன்னு. அப்போனா 56.57 ப்ளஸ் 9.42. ஸோ இந்த ரெண்டையும் எழுதிடுங்க. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும்னா 65.99 வரும். அதை வந்து ரவுண்டாக 66ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதிடுங்கப்பா. இந்த கொஷனில் கேட்டிருக்க மாதிரி த வால்யூம் ஆஃப் தி மாடல் தட் நார்தன் மேட் இஸ் 66 சென்டிமீட்டர் கியூப்னு இப்படி ஃபுல்லாக எடுத்து எழுதிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.